காங்கிரஸ் திமுகவிற்கு நிறைய கொள்கை வேறுபாடு உள்ளது. ஆனால் மதசார்பின்மை என்ற ஒத்த கருத்தால் கூட்டணியில் இணைந்துள்ளதாக ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பயணமாக ஈரோடு வருவதையடுத்து ஈரோட்டில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ் அழகிரி, முன்னாள் தலைவர் EV.K. இளங்கோவன் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் எஸ் அழகிரி, காங்கிரஸ் தான் முதலாக வேளாண் சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததாகவும், வேளாண் சட்டத்தை ஆதரவு அளித்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி விவசாயி இல்லை என்பது தெரிகிறது என்றார். 2G வழக்கில் இதுவரை எவ்வித புலனாய்வு அமைப்பும் குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை என்றும், இது தேர்தலுக்காக புனையப்பட்ட வழக்கு என்றார். காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அழகிரி, கமல் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் திமுகவிற்கு நிறைய கொள்கை வேறுபாடு உள்ளது என்றாலும் மதசார்பின்மை என்ற ஒத்த கருத்தால் கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார்கள். வருகிற 23ஆம் தேதி கோயம்புத்தூர் வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஈரோட்டிற்கும் வருமாறு அழைத்திருக்கிறோம். வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் தலைவர் EV.K.S. அவர்களுடைய தலைமையில், மாவட்ட தலைவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு சுயமரியாதையினுடைய பிறப்பிடம். எனவே எங்களுடைய தலைவர் இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய வீரியத்தை பற்றி, எழுச்சியை பற்றி, இந்தியாவிலும் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை பற்றி சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். எனவே அந்த வகையில் ஈரோடும் பெருமைப்படும், நாங்களும் பெருமைப்படுவோம். அதனைத் தொடர்ந்து தாராபுரத்தில் பொதுக்கூட்டம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கரூருக்கு செல்லுகிறார், விவசாயிகளை சந்திக்கிறார், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களை சந்திக்கிறார், திருப்பூரில் தொழிற்சங்கங்களோடு பேசுகிறார், கோவையில் சிறு தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்களோடு பேசுகிறார். எனவே மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்கள் எந்தெந்த பிரச்சனைகளால் சிரமப்படுகிறார்கள் என்பதை நேரடியாக கேட்டு அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய தலைவர் வருகிறார். எனவே இது ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே காங்கிரஸ் இயக்கம்தான் முதலாக இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தன்னுடைய குரலை கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அரசாங்கங்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம், தமிழகத்தில் எடப்பாடி அரசாங்கம் அதை ஆதரித்திருக்கிறார்கள். தான் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி எப்படி அதை ஆதரித்தார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இதிலிருந்தே புரிகிறது விவசாயத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த 3 வேளாண் சட்டங்களை இந்தியா முழுவதும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எதிர்ப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், விவசாயத்தை அது அழித்துவிடும். விவசாயத்தை அழிப்பது மட்டுமல்ல, சிறு தொழில் செய்கிறவர்கள், சிறு வியாபாரிகள், நெல் வியாபாரிகள், கரும்பு வியாபாரிகள், இவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அது பாழாக்கிவிடும். பொது விநியோக முறை இல்லாமல் போகும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே அதை அடிப்படையாக கொண்டது. எனவே பொது விநியோக முறை இல்லை என்று சொன்னால் ஏழைகள் மிகவும் சிரமப்படுவார்கள். பொது விநியோக முறைக்கு எவ்வளவு சிரமம் இருக்கிறதோ அதே போன்று குறைந்தபட்ச ஆதார விலையும் கிடைக்காமல் போய்விடும். நெல்லுக்கோ கோதுமைக்கோ குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காது. இதையெல்லாம் நாம் சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை அதற்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். வாய் வழியாக கொடுக்கிற உத்தரவாதம் செல்லாது. சட்ட முன்வடிவில் அதனை கொண்டு வர வேண்டும். ஆனால் மோடி அரசாங்கம் அதை கொண்டு வரவில்லை. அவர்கள் எப்படி இந்த விவசாயத்தை அழிப்பார்கள் என்று சொன்னால், நம்ம ஊரில் BSNL இருந்தது, ஒரு அற்புதமான பொதுத்துறை நிறுவனம். ஆனால் BSNLக்கு அவர்கள் 4G உரிமை கொடுக்காமல் மற்ற தனியார்களுக்கு கொடுத்தார்கள். அதனால் BSNL என்ன ஆச்சுன்னா, அது இயல்பாகவே அழிந்து போய்விட்டது, இறந்து போய்விட்டது. BSNLல ஒன்றுமே இல்லை. அடுத்தது தனியாரில் கூட தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்ய விரும்புகிறார்கள். ஏர்செல் தென்னகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம், அந்த நிறுவனம் அழிஞ்சு போயிட்டுது. இப்போ ஏர்டெல் மீது அவர்கள் தாக்குதல் தொடுக்கிறார்கள். கடைசியாக என்ன ஆகும்னா, 130 கோடி மக்கள் வாழ்கிற தேசத்தில் ஜியோ என்கின்ற ஒற்றை தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் இருக்குமே ஒழிய மற்ற எதுவுமே இருக்காது.
அப்படி ஒரு திட்டத்தை போட்டு அவர்கள் மற்றவர்களை அழிக்கிறார்கள், வேண்டியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இதுதான் வந்து 3 வேளாண் சட்டங்களுக்கும் அடிப்படை. இந்த 3 வேளாண் சட்டங்களும் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால், கார்ப்பரேட்டுகளுக்கு அவை தரப்படுகின்றன. முதல் 2 பருவங்களுக்கு அவர்கள் நல்ல விலை கொடுப்பார்கள், அதன் பிறகு நல்ல விலை கொடுக்க மாட்டார்கள். எனவே விவசாயிகள் சிரமப்பட வேண்டும். நாம் 50 ஆண்டு காலமாக போராடி பெற்றிருக்கிற குறைந்தபட்ச ஆதார விலை தொடர வேண்டும், பொது விநியோக முறை தொடர வேண்டும். இவைகளெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்திருவார். 2Gயை பொறுத்தவரை எங்களுடைய அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், 0 லாஸ் என்று சொன்னார். நீங்கள் வந்து அது பத்திரிகைகள் தான் பெரிதாக எழுதப்பட்டதை ஒழிய இயல்பில் அது 0 லாஸ் என்பது தான் கபில் சிபில் அப்பொழுது சொன்னது. இதுவரை எந்த புலனாய்வு அமைப்பும் எந்த நீதிமன்றமோ 2Gயில் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கின்றன என்று இதுவரை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. இது வந்து புனையப்பட்ட ஒன்று. எனவே தான் நாங்கள் சொன்னோம், அந்த 2G விஷயம் என்பது தேர்தலுக்காக புனையப்பட்ட ஒன்று. சார் ஒரு நிமிஷம் செய்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஈரோட்டிற்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னேன். இப்பொழுது அங்கிருந்து தகவலே வந்துவிட்டது, ஈரோட்டிற்கு வருவதாக தலைவர் அவர்கள். பன்னீர்செல்வம் பார்க்கில் வரவேற்பு கொடுக்கப்படும், அங்கே இருக்கிற சிலைகளை கௌரவிப்போம். ஒரு பாயிண்ட் தான், ஒரு இல்லை முதல்ல காமராஜ் சிலை இருக்குல்ல, காமராஜ் சமைச்சு அதுக்கு மாலை போட்டு நடுவில் காந்தி சிலைக்கும் போட்டு அப்புறம் இந்த 5 சிலை அப்படி தானேங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படி தான் சொல்கிறேன். பேசுறது ஒரு பாயிண்ட் சார். சார் இல்லை ஷெட்யூல் நான் என்ன சொல்கிறேங்க, ஈரோட்டிற்கு வருகிறார், ஒரு இடத்துல பேசுகிறார், அந்த எந்த இடம் நாங்கள் அந்த பன்னீர்செல்வம் பார்க் பேசுகிறேன் சார். 24 சார் 21ஆம் தேதி முழுமையான அவருடைய சுற்றுப்பயண விவரம் வெளியிடப்படும். இப்பொழுது வந்து ஈரோடு இதில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. சார் நாங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவை தயார் செய்திருக்கிறோம். நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் தலைமையில் அது தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் விரைவில் அது வெளியிடும். சிறப்பான அம்சங்கள் என்னென்னா, இந்த 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டியதனுடைய அவசியம், பொது விநியோக முறையை மேலும் வலுப்படுத்த வேண்டியதனுடைய அவசியம், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டியதனுடைய அவசியம், இதை போன்ற பல்வேறு விஷயங்கள், MSME சம்பந்தப்பட்ட சிறு தொழில்கள் பற்றிய MS சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை அமல் செய்ய வேண்டியது. ஏன்னா அவர் 2வதாக கொடுத்த அறிக்கையில் உற்பத்தி செலவு ப்ளஸ் 50% லாபம் தர வேண்டும் என்று அவருடைய 2வது அறிக்கை கூறுகிறது. அந்த அறிக்கை பிஜேபி அரசாங்கம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் லாபம் வரும். எனவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இப்படி பல்வேறு விஷயங்களையும் உள்ளடக்கிய, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரத்தை தர வேண்டிய, மாநில வளர்ச்சிக்கான நிதியை செலுத்த வேண்டிய அந்த விஷயங்களையும் அதில் சொல்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக கிடைத்திருக்கிற மாநிலத்தினுடைய தொகை இன்னும் தரப்படாமல் இருக்கிறது, அதை உடனடியாக மாநிலங்களுக்கு தர வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் சார், நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா சிஎம் ஃபங்க்ஷன் முன்னந்தது அது காங்கிரஸ் தான். ஆனால் அவங்க வந்து இப்போ உரிமையாக எதிர்க்கிறாங்க, நாங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம், அவங்க குரல் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. தவறு, முற்றிலும் தவறு. நீங்கள் என்னென்னா, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இங்கே வந்த பொழுது தெளிவாக சொன்னார், நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்கள் அதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். ஏன்னா நீட் தேர்வில் என்ன 2 விஷயங்கள் இருக்குன்னா, சில மாநிலங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் பிரகாரம் மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் நடைபெறுகிற இடங்களில் நீட் தேர்வு இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் தமிழகம் போன்ற மாநிலங்களில் என்னென்னா, நீங்கள் வந்து மாநில கல்விக் குழுமம் தான் இங்கே பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அது சிபிஎஸ்இலேருந்து வேறுபட்டது. எனவே இந்த பாடத்திட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்குகிற, 100க்கு 98 மதிப்பெண் வாங்குகிற குழந்தைகள்
சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நீட் தேர்வை எழுதுகிற பொழுது 10, 15, 20ன்னு வாங்கி தேர்வில் அவர்கள் தேர்வு பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். எனவே பாடமுறை ஒன்று, தேர்வு முறை ஒன்று என்பது தமிழகத்திற்கு சரியாக வராது, இந்த மாநிலத்திற்கு அது பொருந்தாது. எனவே அதை நீக்க வேண்டும் என்பது தான் காங்கிரஸ் கருத்து. இருங்க நான் அதை முடிச்சிடுறேன். இதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எப்பொழுதுமே காங்கிரஸ் கொள்கை விஷயங்களில் 2 விதமான நிலை எடுப்பதே அல்ல. ஆனால் இவங்க அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்து கொண்டும் அதை வெளிப்படுத்தாமல் காங்கிரஸ் கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை அல்ல. சசிகலாவுடைய வருகை வரப்போறாங்க, அவங்களுடைய இது தேர்தலில் எதிரொலிக்குமா, ஒரு தாக்கம் எதிரொலிக்குமா? சசிகலாவுக்கு ரொம்ப வேண்டியவர் EVKS தான். அதனால இல்லை அவங்க குற்றம் செஞ்சாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தாங்க, அதனால ஜெயிலுக்கு போயிருக்காங்க. தண்டனை முடிஞ்சு வெளியே வராங்க, அவ்வளோதான். அரசியல் கட்சிகள் எதுவும் நீங்களே பேசுங்க. இவர் கார்த்திக் சேர்மன் கமல் கட்சி எங்களுடைய சொல்லி பேசியிருக்காரு. இப்போ அது உங்களுடைய நிலைப்பாடு சார், கமலஹாசன் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதை காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதில் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, மதசார்பின்மை என்கின்ற ஒரு அற்புதமான கொள்கையோடு நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அதே கருத்தை கமலஹாசன் அவர்களும் சொல்லுகிறார். ஆனால் அவர் தனித்து நிற்கிறார். அவர் அங்கே இல்லாமல் எங்கள் மேடையிலே சொல்லட்டும், அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்து. ஆனால் அவர் திராவிட கட்சிகளுக்கு எதிரான கருத்து என்ன சொல்கிறார்? நீங்கள் நான் என்ன சொல்கிறேங்க, காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்சியோடும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டு. இப்போ நாங்களும் மதிமுகவும் ஒற்றை பாதையிலேயா செல்கிறோம், நாங்களும் திருமாவளவனும் ஒற்றை பாதையிலேயா செல்கிறோம். எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஏராளமான மாற்று கருத்துக்கள் உண்டு. மதிமுகவோட எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. எனவே இந்த கூட்டணி என்பது ஒத்த கருத்து என்று சொல்ல முடியாது. இந்த கூட்டணியினுடைய சிறப்பம்சமே என்னென்னா, மதசார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் நாங்கள் பயணம் செய்கிறோம். இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க, கேரளாவில் எங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். காரணம் அந்த மதசார்பின்மை என்பது தான். அதை வைத்து தான் இந்த கூட்டணியை வழிய வேறு எதிலும் இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எனவே மற்ற விஷயங்களை இதில் நாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மதசார்பின்மை என்கின்ற மக்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு அணிக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.